Hi children, welcome to your first science class of 10th standard in your tuition. And this is Ebenezer Rajratnam, your science teacher. And today your topic is chemical reaction and equation. So you should have already learned chemical reaction என்னது chemical equation என்னதுன்னு நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க உங்கள் லாஸ்ட் கிளாஸஸில். ஒரு பேசிக்காக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். என்ன ஏதோ ஈக்குவேஷன்லாம் எழுதுவாங்க, கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எழுதுவாங்க, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எழுதுவாங்க சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஐடியா இருக்கும். அதை இன்றைக்கி நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக கற்றுக்க போகிறோம். பேலன்சிங்னா என்னது, அப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்க போகிறோம். கெமிக்கல் ரியாக்ஷன்னும் போது ரொம்ப பெரிய விஷயம் அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு சேஞ்சஸ் நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு சில சேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னும்போது அதை கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம ரியாக்ஷன் ஃபார்மேட்டில் எழுதுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வாட் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு. மில்க் இஸ் லெஃப்ட் அட் ரூம் டெம்பரேச்சர் டியூரிங் சம்மர். நல்லா வெயில் காலத்தில் பாலை வெளியில் வச்சிட்டோன்னா என்ன ஆகும்? பால் கெட்டு போயிடும். இதை மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ். ஒரு ஆப்பிள் எடுத்து கட் பண்ணிவிட்டு வச்சு ஒரு 2 hours கழித்து பார்த்தா அந்த ஆப்பிளில் என்ன இருக்கும்? அதில் கலர் சேஞ்ச் இருக்கும், ப்ரௌன் ஆகிருக்கும். ஸோ அது ஒரு கெமிக்கல் சேஞ்ச். சோப் எடுத்து நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும் இல்லையா? ஸோ தோஸ் சேஞ்சஸ் ஆல் கால் கெமிக்கல் சேஞ்ச். நம்மளை சுற்றி நடக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம கெமிக்கல் சேஞ்ச் சொல்லுவோம். ஒரு துரு பிடிக்கிறதுலேருந்து நம்ம எடுத்துக்கிற ப்ரீத் இருக்குல்ல, ரெஸ்பிரேஷன், அதுலேருந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட் டைஜஸ்ட் ஆகுற வரைக்கும் நம்மளை சுற்றி நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த சேஞ்சஸை நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதுவோம். அதுதான் கெமிக்கல் ஈக்குவேஷன். ரொம்ப வாயால் நம்ம சொல்லும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லை? ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் பாருங்களேன். கேன் யூ see this? the word equation சொல்லிட்டு I have writtenல magnesium oxygen gives magnesium and oxygen gives sorry for the wrong. அங்கே வந்து ஆக்சைடுன்னு வரணும். ஸோ magnesium plus oxygen gives you magnesium oxide, right? magnesium plus oxygen gives you magnesium oxide. என்னென்னா மெக்னீஷியத்தையும் ஆக்சிஜத்தையும் சேர்க்கும்போது மெக்னீஷியம் ஆக்சைடு வரும். ஒரு மெக்னீஷியம் ரிப்பன் எடுத்து நீங்கள் எரிச்சிங்கன்னா என்ன ஆகும்? இட் கிவ்ஸ் அவுட் மெக்னீஷியம் ஆக்சைடு அப்படின்ற ஒரு கேஸை ரிலீஸ் பண்ணி மெக்னீஷியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஷஸை அது ரிலீஸ் பண்ணும். அதுதான் மெக்னீஷியம் ரிப்பன் எடுத்து நம்ம பர்ன் பண்ணும்போது, ஆக்சிஜனை பர்ன் பண்ணும்போது இட் கிவ்ஸ் அவுட் மெக்னீஷியம் ஆக்சைடு. ஒரு சாம்பல் மாதிரி மெக்னீஷியம் ஆக்சைடோ கொடுக்கும். இது ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும், ரைட்? இப்போது இந்த ஈக்குவேஷனில் இதை வந்து நீங்கள் ஷார்ட் ஃபார்மாக எழுதுறீங்க அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? மெக்னீஷியம் ப்ளஸ் O2 அப்படின்னு எழுதலாம். ஆனால் இது மாதிரி சிம்பிள்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இப்படி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? magnesium ribbon is burnt in oxygen, it gets converted to magnesium oxide அப்படின்னு எழுதும்போது இட்ஸ் டைம் கன்சியூமிங், ரைட்? நம்ம நிறைய டைம் எடுக்கும், நம்ம நிறைய லெட்டர்ஸ் யூஸ் பண்ணணும், நம்ம கை வலிக்கும் இல்லை? ஸோ அதெல்லாம் இது அவாய்ட் பண்ணுறதுக்காக அதை ஈக்குவேஷன்ஸாக மாற்றுறாங்க. the word equation magnesium plus oxygen it gives magnesium oxide. ஸோ மெக்னீஷியம் அப்படின்னும்போது அது வந்து ரியாக்டன்ட், கரெக்டாக? ஒரு ரியாக்ஷன் நடக்குது. மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி மெக்னீஷியம் ரிப்பன் நம்ம கையில் இருக்குது, ப்ளஸ் ஆக்சிஜன் இருக்குது. இது ரெண்டுமே ரியாக்டன்ஸ். மெக்னீஷியம் ஒரு ரியாக்டன்ட், ஆக்சிஜன் இன்னொரு ரியாக்டன்ட். இது ரெண்டுமே சேரும்போது நமக்கு என்ன கிடைக்குது? மெக்னீஷியம் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, கரெக்டாக? ரியாக்டன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? ஆரோக்கு அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே இல்லை, இந்த ஆரோக்கு இந்த பக்கம் இருக்க எல்லாமே என்னது? ரியாக்டன்ஸ். ஆரோக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ப்ராடக்ட். மெக்னீஷியம் ஒரு ரியாக்டன்ட், ஆக்சிஜன் ஒரு ரியாக்டன்ட், அண்ட் மெக்னீஷியம் ஆக்சைடு இஸ் அ ப்ராடக்ட் ஹியர். ஐ திங்க் யூ கெட் இட் இல்லை? ஸோ இது இன்னும் ஷார்ட்டாக நம்ம எப்படி எழுதலாம்? மெக்னீஷியமாக நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? mg அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லை? அண்ட் ஆக்சிஜன் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? O2 அப்படின்னு எழுதியிருக்கோம். mg plus O2 gives you magnesium oxide. ஓகேவா? magnesium plus O2 oxygen, magnesium ribbon plus oxygen, it gives you that ashes called magnesium oxide. இதை நம்ம ஷார்ட்டர் ஃபார்மில் எழுதிட்டோம். அவ்வளோதான் கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதுறது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சதில்ல கெமிக்கல் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இப்போ கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதுறது புரிஞ்சிடுச்சு. பட் ஆனால் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தானா, நான் எழுதுறது கெமிக்கல் ரியாக்ஷனா, ஃபிசிக்கல் ரியாக்ஷனா, வேறு ஏதாவது ரியாக்ஷனா, நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? ஒரு வாட்டரை நான் ஹீட் பண்ணும்போது அது வாட்டர் வேப்பராக மாறுது, அதை நான் கெமிக்கல் ரியாக்ஷன் நான் எப்படி எடுத்துக்க முடியும்? அதை வந்து நான் ஃப்ரீசரில் வைக்கும்போது அது ஐஸ் கட்டியாக மாறிடுது, அதை நான் எப்படி கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க வாட் இஸ் அ ஃபிசிக்கல் சேஞ்ச், வாட் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச் எல்லாம் படிச்சிருப்பீங்க லோவர் கிளாஸஸில். ஸோ அப்படி கெமிக்கல் சேஞ்சுன்னு நீங்கள் ஒன்று படிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த கெமிக்கல் சேஞ்ச் தான் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் இருக்குது, அதெல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லை. சம் சேஞ்சஸ் இருந்தால் தான் அதை நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்னு ப்ரூவ் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேஞ்ச் இன் ஸ்டேட், அதோடைய ஸ்டேட்டில் சேஞ்சாக இருக்கணும். நடந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் அங்கே ஸ்டேட் சேஞ்சாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாம்பார் ரைஸ் மேக் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, பேசிக்காக தால் இருக்கும், ரைஸ் இருக்கும். ஸோ சமைக்கிறதுக்கு முன்னாடி, ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி தால் ரைஸ் நல்ல ஹார்டான ஒரு சப்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நல்ல சாஃப்டாகிடும்ல அந்த ரைஸ், அந்த தால் ரெண்டுமே ரொம்ப சாஃப்டாகிடும். அதை நம்ம ஈஸியாக சாப்பிட்லாம். ஸோ அங்கே சேஞ்ச் இன் ஸ்டேட் இருக்குது, ஸ்டேட் சேஞ்ச் ஆகிருக்கு. சேஞ்ச் இன் கலர், ரைஸ் எப்படி இருக்கும் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒயிட்டாக இருக்கும். பட் ஆனால் சாம்பார் பொடியெலாம் போட்டு நல்ல டேஸ்டி மசாலாஸ்லாம் போட்டதுக்கப்புறம் அதோடைய கலர் என்னவா இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது தேர் இஸ் அ சேஞ்ச் இன் கலர். எவல்யூஷன் ஆஃப் கேஸ், ஸோ கேஸுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி கேஸ் எதாவது ரிலீஸ் ஆகுமா, ஆகாது. சமைச்சதுக்கப்புறம் அதுலேருந்து நல்ல ஒரு அரோமா வரும். ஸோ தட் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் கேஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் சேஞ்ச். டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்கா, கண்டிப்பாக நம்ம குக் பண்ணும்போது டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்கிறதுனால தான் ஒரு ஃபுட்டே ப்ரிப்பேர் ஆகுது. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அது சேஞ்ச் இன் ஸ்டேட் இருக்கும், அதோடைய ஸ்டேட் சேஞ்ச் ஆகியிருக்கும், அதோடைய கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும், அதில் வந்து கேஸ் எவாப்ரேட் ஆகும், அதோடைய டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகியிருக்கும். என்னென்ன சேஞ்சஸ்ன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியுதுல்ல, அதோடைய ஸ்டேட் சேஞ்ச் ஆகியிருக்கும், அதோடைய கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும், அதில் கேஸ் இவால்வ் ஆகும், அண்ட் அதில் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இருக்கும். SCGT இந்த 4 சேஞ்சஸுமே இருக்கும். ஷுட் நாட் ஃபர்கெட் இட். ஓகேவா? ஸோ என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இன்னொரு ரூல் ஒன்று இருக்குது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததுன்னா அது இன்னும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சல் ரூல். மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட் இன் அ கெமிக்கல் ரியாக்ஷன். அந்த நடந்த ரியாக்ஷனில் மாஸு கிரியேட்டும் ஆகாது, டெஸ்ட்ராயும் ஆகாது. இப்போது நம்ம ரைஸ் மேக் பண்ணுறதே பார்த்தோம்ல, சாம்பார் ரைஸ் மேக் பண்ணுறது, அந்த ரியாக்ஷன் நடந்ததில்ல, குக்கிங் அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் நடந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ அளவு ரைஸ் போட்டோமோ அதுக்கேற்ற ப்ராடக்ட் தான் உங்களுக்கு வரும். கரெக்டாக எக்ஸ்ட்ராவாக ரைஸ் வருமா, வராது. ஸோ சமைக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நம்ம தால் போட்டோமோ சமைச்சதுக்கப்புறமும் அதே அளவு தால் தான் இருக்கும். உங்களுக்கு புரியுதுல்ல கான்செப்ட்டு? மாஸ் எந்த அளவுக்கு நம்ம ரியாக்ஷனில் எவ்வளோ மாஸ் இருக்கோ ப்ராடக்ட்லேயும் அதே அளவுக்கு மாஸ் தான் இருக்கணும். Mass can neither be created nor be destroyed in a chemical reaction. Then, mass should be same on both the sides. So, balancing the equation is required. ஸோ மாஸ் ஷுட் பி சேம் ஆன் போத் த சைட்ஸ். போத் த சைடுமே, சமைக்கிறதுக்கு முன்னாடியும் சமைக்கிறதுக்கு அப்புறமும் அந்த 2 சைட்லேயும் மாஸ் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். இப்போது நம்ம சரி மாஸ் சேமாக இருக்கணும், ஆனால் நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதணுமே, அதில் எப்படி மாஸ் சேமாக இருக்க மாதிரி தெரியலேன்னு உங்களுக்கு டவுட் வருதா? இந்த ஈக்குவேஷனில் mg இருக்குது, mg இருக்குது, O2 இருக்குது, ஆனால் இங்கே ஒரே ஒரு O தானே இருக்குது. ரியாக்ஷனுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், ரியாக்ஷனுக்கு முன்னாடி 2 ஆக்சிஜன் இருக்குது, ரியாக்ஷனுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. சம்திங் ராங்கில். ஸோ இந்த இடத்துல யூ ஹாவ் டு பேலன்ஸ் திஸ் ஈக்குவேஷன். எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க, இங்கேயும் 2 ஆக்சிஜன் இருக்கும், இங்கேயும் 2 ஆக்சிஜன் இருக்கணும். அப்போ இங்கே 2 ஆக்சிஜன் இல்லை, என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு 2 போட்டால் 2 ஆக்சிஜன் வந்துருச்சு. சரி, இப்போ இங்கே 2 mg இருக்கே, மெக்னீஷியம் 2 இருக்கே, ஆனால் இங்கே 1 தான் இருக்குது, இங்கே ஒரு 2 போட்டால் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் பேலன்சிங் ஈக்குவேஷன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை இன்னும் நம்ம எலாபரேட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது பாருங்களேன். ஜிங்க் ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் கிவ்ஸ் யூ ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் ஹைட்ரஜன். ஓகேவா? ஜிங்க், ஹைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன், இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்டும் எடுத்து நம்ம இங்கே எழுதிட்டோம். இப்போ ஜிங்க் 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, ஹைட்ரஜன் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, சல்ஃபர் வந்து இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஓகே, 1 ஆக்சிஜன்
ஆக்சிஜன் இங்கே 1 இருக்குது. பட் இங்கே 1 2 4 இருக்குல்ல ஆக்சிஜன். ஆனால் இங்கேயும் 4 இருக்குது. ஓகே 4. இப்போது இது எப்படி இருக்குது? இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்டு ஹியர். இங்கே நம்ம எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம், கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் இது எப்படி இருக்குது பாருங்களேன். Fe + H2O gives you Fe3O4 + H2. ஓகேவா? இதோடைய ஈக்குவேஷன் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. 1 3 ஈக்குவல் இல்லை, 2 2 ஈக்குவல், பட் 1 4 ஈக்குவல் இல்லை, வித்தியாசமாக இருக்குது. ஆரோக்கு முன்னாடி ஒரு F2 இருக்குது, ஆரோக்கு அப்புறம் 3 Fe இருக்குது. ஆரோக்கு முன்னாடி 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஆரோக்கு அப்புறம் 2 ஹைட்ரஜன். இது கரெக்டாக இருக்குது. ஆக்சிஜன் ஆரோக்கு முன்னாடி 1 இருக்குது, ஆரோக்கு அப்புறம் 4 இருக்குது. தப்பு இல்லை? ஸோ இப்படி இருக்கக்கூடாது. இதை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம்? அதுக்கு பேர் தான் பேலன்சிங் த ஈக்குவேஷன். எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆர் யூ ரெடி? ஆர் யூ லிஸ்னிங்? ஓகே, நவ் ஸோ பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி கூட நீங்கள் ரீகால் பண்ணிவிட்டு என்ன சொல்ல வந்திருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்கே செக் பண்ண வரலாம். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். மைண்டை கிளியராக வச்சுக்கோங்க. ஈச் ஸ்டெப் நவ் வி கேன் சி. ஓகே, ஸோ இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு அப்படியே எழுதிட்டோமா? இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து என்ன பண்ண போகிறோம்? இந்த ஈக்குவேஷன் எடுத்து என்ன பண்ண போகிறோம்? இங்கே எழுதிட்டோம். we have written that same equation here. No problem. Write the same equation here. But one thing, எல்லாத்துக்கும் சுற்றி என்ன பண்ண போகிறோம்? ஒரு பாக்ஸ் போட போகிறோம். சாரி, ஓகே, ஒரு பாக்ஸ். இதை சுற்றி இன்னொரு பாக்ஸ், இதை சுற்றி இன்னொரு பாக்ஸ், இதை சுற்றி இன்னொரு பாக்ஸ். ஓகேவா? இப்போது இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, பாக்ஸுக்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும்போது எல்லா காம்பவுண்டையும் பாக்ஸுக்கு போட்டுட்டு அந்த பாக்ஸுக்கு உள்ளே இருக்க அந்த காம்பவுண்டை சேஞ்சே பண்ண முடியாது. ஏன்னா காம்பவுண்டில் ஒரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த ஹோல் திங்குமே வந்து மாறிடும். அந்த காம்பவுண்டுடைய இப்போ H2Oனா அதுதான் வாட்டர், H3O வந்து நான் வாட்டர்னு வச்சுக்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ அப்படி வந்து உள்ளே நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அதோடைய ஹோல் காம்பவுண்டே மாறிடும், தப்பாயிடும். அதனால் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு உள்ளே நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ணக்கூடாது. ஓகேவா? சேஞ்ச் பண்ணாமல் என்ன பண்ண போகிறீங்க? ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் 2. ஃபஸ்ட் ஸ்டெப் 1 எல்லாத்தையும் எடுத்து அப்படியே எழுதுறீங்க. ஸ்டெப் 2 ஒவ்வொரு எலமெண்ட்டாக எழுதி எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? Fe அயன் வந்து ஒரு அயன் இருக்குது, இந்த பக்கம் 3 அயன் இருக்குது, ஹைட்ரஜன் 1 இருக்குது, 2 இருக்குது, இந்த பக்கம் 2 இருக்குது, ஆக்சிஜன் 1 இருக்குது, இந்த பக்கம் 4 இருக்குது. ஓகேவா? சாரி, இது 2 கிடையாது. அயன் வந்து 2 அயன் இருக்குது. அயன் வந்து எத்தனை இருக்குது? Here is 2. Got it? ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் முதல்ல எடுக்கணும். இதில் எது மேக்ஸிமமான நம்பர் பாருங்கள்? ஆக்சிஜன். கரெக்டாக? இந்த ஹோல் திங்லே ஆக்சிஜன் தான் மேக்ஸிமமான நம்பர். ஸோ அதை நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், ஸ்டெப் 1ல் இருக்க ஈக்குவேஷன் பாருங்கள். ஆக்சிஜன் 4 இருக்குது, இந்த பக்கம் ஆக்சிஜன் 1 இருக்குது. இதை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம்? ஆக்சிஜன் இங்கேயும் 4 இருக்குது, இங்கே 4 போட்டோன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு 4 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிஜன் இந்த ஈக்குவேஷனுக்கு ஆரோக்கு இந்த பக்கமும் ஆரோக்கு இந்த பக்கமும் 4 ஆக்சிஜன் வந்துடும். ஸோ நமக்கு எந்த இடத்துல அதிகமான ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அதிகமான ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணும்போது ஆக்சிஜனில் தான் அதிகமான ஆட்டம்.
So we are choosing that, and now we are adding 4 before the oxygen. ஒரு ஆக்சிஜன் இருக்க இந்த ஆட்டம் இருக்குது இந்த ஒரு எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலமெண்ட்டுக்கு முன்னாடி 4 போட்டோம்னா இங்கே 4 ஆக்சிஜன் இருக்க மாதிரி கணக்கு வந்துடும். ஓகே, ஆனால் ஆரோக்கு அப்புறமும் இப்போ 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஈக்குவேஷன் மொத்தமாக நீங்கள் பார்க்கும்போது வாட் யூ கேன் see is oxygen is balanced here. நான் ஓக்கு முன்னாடி ஒரு ஆக்சிஜன், ஆரோக்கு அப்புறம் இருக்க ஓல 4 ஆக்சிஜன், ஆரோக்கு முன்னாடி இருக்க ஓல 4 ஆக்சிஜன் வந்துருச்சு. ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஸ்டெப் 4, இன்னும் அடுத்த ஆட்டமை நம்ம செலக்ட் பண்ணணும். எந்த ஆட்டம் வேணால் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னா ஹைட்ரஜன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷனில் பாருங்களேன், ஹைட்ரஜன் எப்படி இருக்குது, 4 ஹைட்ரஜன் இருக்குது. ரைட்டா, இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது. இந்த பக்கம் ஆரோக்கு இந்த பக்கம் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம இங்கே 4 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஹைட்ரஜனையும் பேலன்ஸ் பண்ணிட்டோம், ஆக்சிஜனையும் பேலன்ஸ் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் 5ல் பார்க்கும்போது செலக்ட் அண்ட் பேலன்ஸ் த நெக்ஸ்ட் ஆட்டம். அடுத்த ஆட்டமாக நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அடுத்த ஆட்டம் இங்கே என்ன இருக்குது, ஹைட்ரஜன் அயன் முடிஞ்சுது, சாரி ஆக்சிஜன் முடிஞ்சுது, ஹைட்ரஜன் முடிஞ்சுது. அடுத்து பேலன்ஸ் அயன் தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ வி ஆர் யூஸிங் திஸ் அயன் ஹியர். ஓகேவா, வி ஆர் பேலன்சிங் த அயன் ஹியர். ஸோ இங்கே ஒரு 2 நம்ம போடும்போது நமக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்களேன், இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக நம்ம பார்க்கும்போது see here 2 அயன் 2 அயன், ஓகே, 8 ஹைட்ரஜன் 8 ஹைட்ரஜன், ஓகே, 4 ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன், ஓகே. இது எப்படி மேம் நீங்கள் 8 ஹைட்ரஜன் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 4 தானே H2 போட்டிருக்கோம், எப்படி 8 ஹைட்ரஜன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4 × 2 பண்ணுறோம். ஏன் 4 × 2? இந்த 4 அண்ட் இந்த 2, 4 × 2 நம்ம பண்ணும்போது ஆல்ரெடி நமக்கு கிடைக்கும் 8 அயன் இருக்குது, 8 ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னு நமக்கு கிளியராக இருக்கும். புரியுதா? ஸோ இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இது பேலன்ஸான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸான ஈக்குவேஷனை எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோங்க. எப்படி நம்ம செக் பண்ணுறோம் பாருங்கள். ஓகே, அந்த ஈக்குவேஷனில் 2 அயன் இருக்குது. ஓகே, 2 பக்கமும் 2 அயன் இருக்குது. ஓகே, 2 பக்கமும் 2 அயன் இருக்குது. இங்கே 2 பக்கமும் 8 ஹைட்ரஜன் இருக்குது, 2 பக்கமும் 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்குது. எல்லாமே நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம். காட் இட்? என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல்ல? ஸோ வி ஹவ் பேலன்ஸ்ட் எவ்ரிதிங். 7th ஸ்டெப் என்னென்னா, நான் பேலன்ஸ் பண்ணிட்டோம், என்ன மேம் இன்னும் ஸ்டெப்பாக, எத்தனை ஸ்டெப்புன்னு யோசிக்கலாம். பட் இட்ஸ் வெரி ஈஸி ஸ்டெப். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப ஈஸி, டோன்ட் வரி அபவுட் இட். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஒரு ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணோம் இல்லையா, இந்த ரியாக்ஷன் ஒன்றுமே இல்லை, அயன் ப்ளஸ் வாட்டர் gives you iron oxide. அதாவது அயன் ஆக்சைடு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, இட் இஸ் அ ரஸ்ட். ஓகேவா? ஸோ அயன் ஆக்சைடு இஸ் நத்திங் பட் அ ரஸ்ட். ரஸ்ட்னா என்ன தெரியல, துரு. ஒரு இரும்பை வச்சுட்டு அதில் வாட்டரோ இல்லை வாட்டர் தண்ணி பட்டாலோ இல்லைனா காற்றுல இருக்க அந்த வாட்டர் என்ன சொல்லுவாங்க, இந்த பதம் சொல்லுவாங்களே, ஈரப்பதம், அது பட்டாலோ என்ன உருவாகும், ரஸ்ட் உருவாகும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை தான் ஒரு ஈக்குவேஷனாக நம்ம பார்த்துருக்கோம். இங்கே பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அயன் எப்படி இருக்குது, ஒரு அயன் இருக்குது, இங்கே 3 அயன் இருக்குது, ஹைட்ரஜன் 2 இருக்குது, ஹைட்ரஜன் 2 இருக்குது, ஆக்சிஜன் 1 இருக்குது, ஆக்சிஜன் 4 இருக்குது. எல்லாமே நாட் ஈக்குவலாக இருக்குது. இது மட்டும் ஈக்குவல், மற்ற எல்லாமே நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அது மட்டும் ஈக்குவல், மற்ற எல்லாமே நாட் ஈக்குவலாக இருக்குது இல்லையா. ஃபார் தேட் ஒன்லி வி ஆர் பேலன்சிங். எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், திருப்பி ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன். அதிகமான ஆட்டம்ஸ் எதில் இருக்குதுன்னு சொல்லி ஆக்சிஜனை சூஸ் பண்ணோம், ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணிட்டோம். தென் ஹைட்ரஜனை சூஸ் பண்ணோம், உங்கள் வில்படி எதை வேணால் சூஸ் பண்ணால் அதையும் பேலன்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் அயன் சூஸ் பண்ணோம், அயனையும் பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ வி ஆர் கிளியர் இன் திஸ் பேலன்சிங் த ஈக்குவேஷன். தென் ஒரு ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதியாச்சு. நவ் த திங் இஸ் யூ ஹாவ் டு ஆட். வாட் யூ ஹாவ் டு ஆட்? You have to add the
ஸ்டேட்ஸ், ஃபிசிக்கல் ஸ்டேட் என்னவா இருந்தது, இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ப்ரெஷர் என்ன இருந்துச்சு, டெம்பரேச்சர் என்ன இருந்துச்சு, மற்ற ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருந்தால் அது என்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அதை நம்ம வேர்டாக சொல்ல போகிறோம். அந்த வேர்டை கஷ்டமாக இருக்குது, ஸோ அதை நம்ம ஈக்குவேஷனாக சொல்ல போகிறோம். அந்த ஈக்குவேஷன் இன்னும் அக்யூரேட்டாக மாற்றுறதுக்காக அந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். அதை பேலன்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதில் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸை ஆட் பண்ண போகிறோம். துரு பிடிச்சது இல்லையா, அந்த துருவில் இரும்பு என்ன ஸ்டேட்டில் இருந்திருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சாலிட் ஸ்டேட். ஸோ அதில் பட்ட காற்று எப்படி இருந்திருக்கு, ஸோ வாட்டர் வேப்பராக இருந்திருக்கு, கேஷியஸ் ஸ்டேட். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நான் சொல்கிறேன். இது சாலிட் ஸ்டேட், இது கேஷியஸ் ஸ்டேட். தென் ஃபெரஸ் ஆக்சைடு ரஸ்ட் ஃபார்மாக இருக்கு இல்லையா, அது ஃபெரஸ் ஆக்சைடு, அதுவும் சாலிட் ஸ்டேட். அண்ட் ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகும், அது கேஷியஸ் ஸ்டேட். இதை மாதிரி நம்ம அதோடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டை ஆட் பண்ணணும். அண்ட் தென் ஈக்குவேஷன் நடக்கும்போது என்னெல்லாம் இருந்ததுன்னு போது ப்ரெஷர், என்ன ப்ரெஷரில் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வேறு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா அதில் நமக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 340 அட்மாஸ்ஃபியரில் இந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சுல, எப்படி கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தென் கெமிக்கல் ஈக்குவேஷனாக என்னது, கெமிக்கல் சேஞ்சஸ்னால் என்னது, அதெல்லாமே நம்ம பார்த்தோம். Now types of chemical reaction. Types of chemical reaction. Chemical reactionனா என்னதுன்னு பார்த்துருக்கோம். இது என்னது டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், அதுக்குள்ளே வேறு நிறைய டைப்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆல்ரெடி சேஞ்சஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. கெமிக்கல் சேஞ்ச், ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐஸ் கட்டி ஆகுது, வாட்டர் ஐஸ் கட்டி ஆகுது அப்படின்னா அது ஃபிசிக்கல் சேஞ்ச். வேக்ஸ் மெல்ட் ஆகுது அப்படின்னா ஃபிசிக்கல் சேஞ்ச். ஏன்னா அதோட நேச்சரில் எந்த சேஞ்சுமே இல்லை. பட் பேப்பர் பேர்ன் ஆகுது, கிராக்கர் வெடிக்குது அப்படின்னா அது கெமிக்கல் சேஞ்ச். ஏன் கெமிக்கல் சேஞ்ச்? இட் இஸ் இர்ரிவர்சிபிள் இல்லை. வெடிஞ்ச கிராக்கரை திருப்பி எடுத்து நம்மளால் பற்ற வைக்க முடியுமா? வச்சாலும் வெடிக்காது. ஸோ இர்ரிவர்சிபிள், திருப்பி வராது. அதெல்லாமே கெமிக்கல் சேஞ்ச். ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் இர்ரிவர்சிபிள் சேஞ்ச். அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் மேம் அது சொல்லலை. யூ ஷுட் ஹேவ் லேர்ன் தட். ஓகேவா? ஸோ அகெயின் ரீகாலிங் கெமிக்கல் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ இங்கே பார்க்குறோம் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். What are the types of chemical reaction? There are 4 types of chemical reaction. Combination reaction, decomposition reaction, displacement reaction, double displacement reaction. வாயிலேனாலும் இல்லையே மேம் அப்படின்றீங்களா? ஈஸி, வெரி ஈஸி, யூ கேன் லேர்ன் இட். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட் சில்ட்ரன், ஐ நோ தட். யூ கேன் லேர்ன் இட் வெரி ஈஸிலி. காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னது? யூஸ்வலாக காம்பினேஷன்னா என்ன சொல்லுவோம்? வாட் இஸ் காம்பினேஷன்? காம்பினேஷன்னா என்னது? காம்பினேஷன்னா ஒன்றுமே இல்லை, ஜாயின் ஆகுறது இல்லை, கம்பைன் ஆகிடுச்சு அப்படி சொல்லுவோம்ல. வாட்டரில் சால்ட் போட்டுட்டு என்னவாகும், அது வாட்டரும் சால்ட்டும் கம்பைன் ஆகிடும், அப்படி தானே? ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷனாக கம்பைன் ஆகுறது, ரெண்டு இண்டிவிஜுவல் திங் சேர்ந்து ஒரே திங்காக மாறுறது, தட் இஸ் கால்ட் காம்பினேஷன் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் ஆல்ரெடி வாட்டர் ஃபார்ம் ஆக, இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன். வாட்டர் ஆல்ரெடி வாட்டர் ஃபார்ம் ஆக என்ன தேவை? H2O அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல் வர உங்களுக்கு என்ன தேவை? H2 2 ஹைட்ரஜன் தேவை, O ஒரு ஆக்சிஜன் தேவை. ஸோ H2O ஃபார்ம் ஆக 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் தேவை இல்லையா? ஸோ அப்படி நமக்கு தேவைப்படுறது, இந்த சென்ஸ் அந்த ரெண்டுமே சேர்ந்து, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சேர்ந்து கம்பைன் ஆகி it gives out H2O water, that is called combination reaction. ரெண்டு விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னும் போது that is called combination reaction. புரிஞ்சுதா? ஸோ இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் C carbon plus oxygen gives you carbon dioxide. Carbon is in another atom, oxygen is in another atom, both of them together combine to give you what? Carbon dioxide.
2 ஆட்டம் சேர்ந்து ஒரு மாலிக்யூலாக ஃபார்ம் ஆகுறதோ 2 மாலிக்யூல் சேர்ந்து வேறு ஒரு மாலிக்யூலாக ஃபார்ம் ஆகுறதோ we can call it as a chemical we can call it as a combination reaction. Okay, got it? ஓகே, காம்பினேஷன் ரியாக்ஷன் சொன்னல, இங்கே உங்கள் புக்கில் கொடுத்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் gives you calcium hydroxide plus heat. இது வந்து பெரிய ஒரு ஈக்குவேஷன் இல்லை, ரொம்ப ஈஸி தான். சுண்ணாம்பு இருக்குது பார்த்தீங்களா, சுண்ணாம்பு எடுத்து நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு ஸ்லேக்கட் லைம் கிடைக்கும். அவ்வளோதான். குயிக் லைம் ப்ளஸ் வாட்டர் gives you ஸ்லேக்கட் லைம் ப்ளஸ் ஹீட். அது பார்த்துருப்பீங்களா, சுண்ணாம்பை மிக்ஸ் பண்ணும்போதே அதில் வந்து ஹீட் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும், சூடாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து here it is a combination reaction. வாட்டரையும் குயிக் லைமையும் நம்ம சேர்க்கும்போது ஸ்லேக்கட் லைம் அப்படின்ற ஒரு புது காம்பவுண்ட் உருவாகுது. திஸ் இஸ் கால் த காம்பினேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? இங்கே பாருங்கள், இந்த பிக்சர் பாருங்களேன். பீக்கர் இருக்குது, பீக்கரில் வாட்டரில் கால்சியம் ஆக்சைடு. ஸோ இது வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ ஒரு ஸ்மால் கால்சியம் ஆக்சைடு ஆர் குயிக் லைம் எடுத்து நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது யூ கெட் த ஸ்லேக்கட் லைம். ஓகேவா? அதுதான் கான்செப்டே, ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் காம்பினேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? சம்மானது எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பர்னிங் ஆஃப் கோல். நீங்கள் எங்கே பார்க்கும்போது கோல் பர்ன் பண்ணும்போது கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் ஏன் இருக்குதுன்னா பர்னிங்கில் எல்லா பர்னிங் ரியாக்ஷன்லேயும் எதை எரிச்சாலுமே அங்கே நமக்கு ஆக்சிஜன் வேணும். ஸோ இதுக்கு தான் வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, எங்கேயாவது தீ பிடிச்சதுன்னா நீங்கள் அதுக்கு ஆக்சிஜன் சப்ளை முதல்ல கட் பண்ணணும். ஸோ ஏதாவது பிளாங்கெட் வச்சு போர்த்தணும், கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கணும் போது. ஏன்னா அப்போ தான் நெருப்பு அணையும். ஸோ ஆக்சிஜன் இருந்தால் தான் அந்த நெருப்பு எரியும். ஆக்சிஜன் தவிர்த்து கார்பன் டை ஆக்சைடு போச்சுனாலோ இல்லை அந்த ஆக்சிஜன் சப்ளை நம்ம கட் பண்ணனாலும் அந்த நெருப்பு எரியவே எரியாது. அதான் இங்கே பர்னிங் ஆஃப் கோல். ஒரு கோலை வந்து நீங்கள் ஆக்சிஜனில் கொடுத்து அதை எரிக்கும் போது வாட் யூ கெட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. அது ஒரு ரியாக்ஷன். ஓகேவா? தென் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives you 2H2O, ஒரு வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்த காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். பர்னிங் ஆஃப் நேச்சுரல் கேஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இது வந்து காம்பினேஷன் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள் கிடையாது, பட் எக்ஸோதெர்மிக் தான் என்னது, எண்டோதெர்மிக் தான் என்னதுன்னு உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க, கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் பர்னிங் ஆஃப் நேச்சுரல் கேஸை எரிக்கும் போது என்ன நடக்கும்? ஹீட் ரிலீஸ் ஆகும். ஸோ ஹீட் ரிலீஸ் ஆகுதுல்ல, ஒரு கேஸ் வீட்டில் எதுக்கு எரிக்கிறாங்க? நமக்கு சூடு வேணும். அந்த சூடை வச்சு தான் நம்மளால் சமைக்க முடியும். நெருப்பு வந்தால் தான் அதில் ஹீட் இருக்கும், ஹீட்டை வச்சு நம்ம சமைக்க முடியும். ஸோ அந்த ஹீட் கொடுக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் கால்டு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எந்த ரியாக்ஷன் நடக்கும்போதும் ஹீட் அதுலேருந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல ஸ்லேக்கட் லைம், இந்த ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ரியாக்ஷன் என்ன நடக்குது? ஹீட் ரிலீஸ் ஆகும். ஏன்னா த calcium oxide, that is calcium oxide quick lime react with the water to gives out slaked lime plus heat is released, right? This is an exothermic reaction. Okay va? Exothermic na purinjiruchu. Then endothermic reaction. What is endothermic? Endothermic is nothing but அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட். எந்தெந்த ரியாக்ஷன் எல்லாம் ஹீட்டை எடுத்துக்குதோ, அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எதெல்லாம் அந்த ஹீட்டை எடுத்துக்குதோ தட் இஸ் கால்டு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே தெரிஞ்சிருக்கும். நம்ம எக்ஸோதெர்மிக் தான் இங்கே பார்க்குறோம். ஸோ போத் ஆர் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். த டீகம்போசிஷன் ஆஃப் வெஜிடபிள் மேட்டர் இன்டு கம்போஸ்ட் இஸ் கால்டு an example of an exothermic reaction. And another thing is glucose. Glucose is converted with oxygen converted into carbon dioxide and hydrogen and water. This is an energy, gives out energy. இது வந்து ஒன்றும் இல்லை, ரெஸ்பிரேஷன் ரியாக்ஷன். நம்ம ரெஸ்பைர் பண்ணும்போது நம்ம ஃபுட் இருக்கு இல்லையா, ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு அந்த ஃபுட்டு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிற அந்த ப்ராசஸ் தான். தட் இஸ் an exothermic reaction. ஓகேவா? ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷன் மோஸ்ட்லி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக இருக்குன்றதுனால உங்களுக்கு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எனி other doubts in this please come and let me know and I will explain you. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம காம்பினேஷன் ரியாக்ஷன் பார்த்தோம். அண்ட் தென் we also saw about the
பேலன்சிங் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ ஆல் தோஸ் எல்லாம் உங்கள் புக்கில் தான் இருக்குது. பட் ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் அண்ட் அனதர் பிடிஎஃப் ஃபார் கிளியர் அண்ட் ஷார்ட்டர் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? ஆல் த திங்ஸ் ஆர் இன் யுவர் புக் ஒன்லி. ஸோ டோன்ட் வரி, இட் இஸ் வெரி ஈஸி, ரைட்? ஸோ என்னென்னலாம் பார்த்தோம்? சேஞ்ச் இன் ஸ்டேட் பார்த்தோம் இல்லையா? ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும்போது ஸ்டேட் சேஞ்ச் ஆகணும், கலர் சேஞ்ச் ஆகணும், கேஸ் இவால்வ் ஆகணும், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ தட் ஸ்மால் ரீகலெக்ஷன், ரைட்? ஸோ நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, இட்ஸ் வெரி ஈஸி. ஓகேவா? we can learn some examples பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து chemical changes சொல்லிட்டு we saw many examples. And also we saw the magnesium oxide இல்லையா? magnesium வந்து burn பண்ணும்போது it gives that magnesium oxide. ஸோ வேறு என்னெல்லாம் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்த்தோம்? just recalling. ஸோ சும்மா பார்த்துக்கோங்க, எத்தனை சேஞ்சஸ் இருக்குது. டவுட்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம். ஸோ மெக்னீஷியமோடு சேர்ந்து மெக்னீஷியம் ஆக்சிஜன் சேரும்போது you get the magnesium oxide, right? Here this one only I'm telling. Okay, then what are the things we saw? So chemical equation எழுதுறதுக்கு we see some example. Also we saw balancing an equation. ஒரு ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணணும், அந்த ஆரோக்கு முன்னாடியும் ஆரோக்கு பின்னாடியும் எல்லா காம்பவுண்டும் ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் பார்த்தோம். So we saw some steps and we saw some types of chemical reactions. The first type is combination reaction. What is combination reaction னு பார்த்தோம். ஸோ ஒரு 2 or 3 compounds ஒன்றா சேரும்போது it gives a compound. That is a combination reaction. Different compoundsல quick lime, water ரெண்டு வேறு compounds சேரும்போது it gives you slaked lime. So this is another example of combination reaction. Hope you got it. If you have any other doubt, please reach me out. Thank you, children. Thank you for your patience listening. And thank you all. Have a nice day.